புதிய கப்பல்கள் எப்படி கடலுக்குள்ளே செலுத்தப்படுதுன்னு தெரியுமா? ஸோ முதல்ல ஒரு மிகப்பெரிய ஷிப் பில்ட் பண்ணுறப்ப அது ட்ரை லேண்டில் தான் மேனுஃபேக்சர் ஆகும். அதாவது ஷிப்யார்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி முழு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஷிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் தான் லான்ச் ப்ராசஸ். ஸோ இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. முதல்ல அது பார்த்தீங்கன்னா சைட் லான்ச். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்குது. ஷிப்பை சைடாக கிளிட் பண்ணி வுடன் ரேப் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோப்ஸை கட் பண்ணதுமே அது சைடாகி அப்படியே வாட்டருக்குள்ளே போகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் லான்ச். இது மாடர்ன் மெத்தடாக இருக்குது. ஷிப்போட நோஸ் பார்ட்டை பார்த்தீங்கன்னா கடல்கிட்ட வைத்து பேக் சைடில் இருந்து ஸ்லைட் பண்ணி வாட்டருக்குள்ளே மூவ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டாக் மெத்தட். இது மிகப்பெரிய ஷிப்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணப்படுற மாடர்ன் டெக்னிக்காக இருக்குது. ஷிப் ஆல்ரெடி ட்ரை டாக்கில் தான் இருக்கும். ஸோ வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஷிப் ஃப்ளோட் ஆகும், கடலுக்குள்ளே ஜென்ட்லி மூவ் ஆக தொடங்கும். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் ஒரு புதிய ஷிப் கடலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைமாக சேல் பண்ணும்.